लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। नाथेन मुनिनाथेन भवेयं नाथवानहं यस्य नैगमिकं तत्त्वं हस्तामलगताङ्गतम् காலம் வரம் புரியன்ன நற்காதரடியவர்க்கு தாளம் வழங்கி தமிழ் மறையின் விஷதந்தவள்ளல் மூளும் தவநெறி மூட்டிய நாதமுனிகளே நாடும் தொழுதெழுவோம் நமக்கார் நிகர் நானிலத்தே. நமோ சிந்தியாத்புதா கிளிஷ்டஜான வைராக்கியராசயே நாதாய முனையே அகாத பகவத் பக்தி சிந்தவே. गुरुमुखमनधीत्य प्राह वेदानशेषान् नरपति परिक्लप्तं शुल्कमादातु कामः श्वशुरममरमन्द्यं रङ्गनाथस्य साक्षात् द्विजकुलतिलकं तं विष्णुचित्तं नमामि. அன்பர்களே, இன்றைய தினம் ஸ்ரீமன் நாதமுனிகளுடைய திரு அவதார திருநக்ஷத்திரம் ஆணி அனுஷம். நாதமுனிகள், ஸ்ரீரங்கநாத முனிகள், ஸ்ரீமன் நாதமுனிகள் இல்லைன்னா நமக்கு இந்த 4000 திவ்ய பிரபந்தமானதே கிடைச்சிருக்காது. 4000 திவ்ய பிரபந்தம் இல்லைன்னா நாராயண பரதத்துவமே இருக்காது. அப்பேற்பட்ட அந்த நாதமுனிகள் நம்மாழ்வாரை யோக தசையில் சாட்சா்காரம் பண்ணிக்கொண்டு இந்த பிரபந்தங்களை அவர் பெற்றார். அதன் பிறகு அவர் மேலையகத்தான் கீழையகத்தான் என்கின்ற பெருமான்களுக்கு தாளம் வழங்கி தமிழ்மறையின் இசை தந்த வள்ளல், அதுக்கு ராகதாளங்கள்லாம் அவர் சேர்த்து ஆச்சரியமான பிரபந்தத்தை நமக்கு அனுகிரகம் பண்றார். இன்றைய தினம் அந்த நாதமுனிகளை நாம் வணங்கி இந்த உபன்யாசத்தை தொடருவோம். முதலாக குருமுகமனிதீத்ய பிராக வேதானசேஷான் என்கின்ற பெரியாழ்வாருடைய தனியனை இயற்றியவர் ஸ்ரீமன் நாதமுனிகள். பக்தாமிர்தம் விஸ்வதனான மோதனம் என்கின்ற நம்மாழ்வாருடைய தனியனை இயற்றியவரும் நாதமுனிகள். அதல்லாத இது பொருத்தமான ஒரு விஷயம். இன்னைக்கு நமக்கு உத்தமமான விஷயம் இது. பெரியாழ்வாருடைய திவ்யதேச அனுபவத்துல நாம் இன்றைய தினம் பார்க்க போகிற திவ்யதேசம் திருக்கோட்டியூர் என்கிற திவ்யதேசம்தான். முதல்ல என்ன பண்ணார் நாதமுனிகள், அதாவது இங்க ஆழ்வார் பெரியாழ்வார் ஆச்சரியமாக வண்ணமாடங்கள் சூழ் திருக்கோட்டியூர் என்கின்ற விஷயத்தை, அந்த திருக்கோட்டியூர் என்கிற திவ்யதேசத்தை அனுபவித்தார். அதுவும் என்ன பண்ணார் அப்படின்னா, அந்த வண்ணமாடத்திலும் செல்வநம்பி அவரோட இருக்கின்ற சம்பந்தத்தை விட்டு கிருஷ்ணாவதாரம் இருக்கின்றதோ அந்த அவதார விசேஷத்தையும் சொல்லி அந்த எம்பெருமான் திருக்கோட்டியூரிலே திருவுள்ளம் சென்று அங்கே எழுந்தருளி அவன் நிற்கின்றவன் படிகளை அந்த மாதிரி அனுபவிச்சார். அந்த அனுபவ ஜனித ஹர்ஷ பிரகர்ஷத்தாலே அவன் கொடுத்த கரணங்களை கொண்டு அவனை அனுபவிக்கணும். எம்பெருமான் தான் நமக்கு எல்லா விதமான அவயவங்களையும் கரணங்களையும் கொடுத்தான். விசித்ரா தேக சம்பத்தி ஈஸ்வராய நிவேதித்தும் என்கின்ற ரீதியில இன்றைய தினம் நமக்கெல்லாம் கண், மூக்கு, காது இதெல்லாம் இருக்குன்னா அது எம்பெருமான் கொடுத்ததான ஒரு ஆச்சரியமான வரம். அப்படி இருக்கும் பொழுது இந்த லோகத்துல இருக்கின்றவர்கள் என்ன பண்றான், இவெல்லாம் என்ன பண்றா அப்படின்னா, எம்பெருமான் கொடுத்த அந்த கரணங்களை கொண்டு அந்த எம்பெருமானை நினைக்காம அவர்கள் நரகலோகத்துக்கு அவெல்லாம் போயிட்டு இருக்காளாம். ஆக அந்த பாவகாரிகள் அவர்களை பார்த்து இவர் இந்த மாதிரி சொல்றார். முக்கியமாக இந்த திருக்கோட்டியூர் என்கிற திவ்ய தேசத்துல இருக்கின்ற பிரஜைகள், பக்தர்கள் எப்பேற்பட்டவர்கள் என்கிற விஷயத்தை முதல் 2 பாதங்களிலேயே
ஆழ்வார் உத்தேசத்தோட சொல்லி அதன் பிறகு இப்பேற்பட்டவர்களுடைய சம்பந்தம் இல்லாம எல்லாரும் பாவத்தை பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்ற. இந்த திருதந்தாகிலும் தேவபிரானுடை என்கிற ஒரு ஆச்சரியமான பதிகம், பெரிய வன்குருகோ நகர் நம்பி காடுவினா அடியேன் பெற்ற நன்மையே அப்படின்றது மதுரகவி ஆழ்வாருடைய ஒரு பாசுரம். அவனை அனுபவிக்கணும் எல்லாரும். திருமங்கை ஆழ்வாரும் அதே மாதிரி பெரியாழ்வாரும் இவர்கள் இருவருமே திருமலையில் எழுந்தருளியிருக்கின்ற, அதாவது திருமாலிரும் சோலை உறுப்பினர் அங்கதன்ன மீட்பான் அப்படின்னு சொல்ல பாசுரம். அந்த அனுபவித்த அனந்தரம் திருக்கோட்டியூரிலே எழுந்தருளிருக்கின்ற நிலையை இவர்கள் அனுபவிக்கிறார்கள். பெரிய திருமடல்லையும் மன்னனை மாறிடும் சோலை மணாளனை என்று அவர் அனுபவித்து கொன்னவிலும் ஆழிப்படையானை கோட்டியூர் அன்ன உருவிலறியை என்று திருக்கோட்டியூரில் இருக்கிற அந்த நிலையை அருளிச் செய்தார். அப்படியே பெரியாழ்வாரம் திருமலையில் நிற்கின்ற அந்த நிலையை, அதாவது திருமலை அப்படின்னா திருமாலிரும் சோலை மலை, பல பல நாளன் சொல்லி படித்த சிசுபாலன் தன்னை அலபலமெய்த வைத்த அழகன் அரங்காரன் மலை, குலமலை கோலமலை குளிர்மாமலை கொத்தமலை நிலமலை நீண்டமலை திருமாலிரும் சோழமலையே என்று அலம்பா வெருட்டா என்கிற பதிகம், அதே மாதிரி உறுப்பினங்கள் என்ன மீட்பான் என்கிற 2 பதிகங்கள். அந்த எம்பெருமானை சுந்தர பாகு அவனை அனுபவித்து அதன் பிறகு திருக்கோட்டியூர் என்கிற இந்த திவ்யதேசத்தை அனுபவிக்கிறார். இவர்கள் இருவருமே திருக்கோட்டியூர் விஷயமாக ஒரு ஆச்சரியமான திருமொழியை அருளி செய்கிறார். அது மட்டுமல்லாமல் முக்கியமாக நம்மாழ்வார் நெடுமார்க்கடிமை செய்வேன் போல் அவனை கருத வஞ்சித்து என்கிற அந்த பதிகம், அந்த பதிகமானது பாகவத வைபவ பிரதிபாதகமாய் இருக்கின்றது. பாகவதர்கள் எப்பேற்பட்டவர்கள் அந்த விஷயத்தை ரொம்ப நன்றாக நல்ல கோட்பாட்டுலகங்கள் முன்னிருள்ளம் தான் நிறைந்த அல்லி கமலக்கண்ணனை அந்தன் குருகூர் சடகோபன் சொல்லப்பட்ட 1000 இவையும் 10 வல்லார்கள் நல்ல பதத்தால் மனைவாழ்வர் கொண்ட வெண்டிரு மக்களே என்று அந்த பதிகத்தை முடிக்கிறார். நம் சம்பிரதாயத்துல எம்பெருமானை எவ்வாறாக நாம் சேவிக்கிறோமோ அந்த ரீதியில பாகவதர்களையும் சேவிக்கணும். பெரியாழ்வாரும் இந்த திருமொழியில, அதாவது நாவகாரியம் சொல்லிலாதவர் என்கிற இந்த திருமொழியில பாகவத வைபவத்தை பறக்க பேசுகிறார். அந்த விஷய வைபவத்தை நாம் பார்க்கின்றோம். முதல் பாசுரம், நாவகாரியம் சொல்லிலாதவர் நாடுறும் விருந்தோம்புவார், தேவ காரியம் செய்து வேதம் பயின்றவாழ் திருக்கோட்டியூர், மூவர் காரியமும் திருத்தும் முதல்வனை சிந்தியாதா பாவகாரிகளை படைத்தவன் எங்கனும் படைத்தாங்களோ. ஆச்சரியமான பாசுரம். இந்த திவ்யதேசத்துல இருக்கிறவாடா எப்படி இருக்கா அப்படின்னா எப்பொழுதுமே பாகவத ஆராதன பிரபணர்களாக இருக்கிறார்கள். அதே மாதிரி சுவாத்தியாயத்தை, அதாவது சுவாத்தியாயம்னா வேதம் என்ன சொல்லிருக்கோ அதை எல்லாவற்றையும் இவர்கள் அனுசந்தானம் பண்ணிட்டு இருக்கா. அதே மாதிரி வாச்சிக்க தோஷம் இல்லாம இருக்கிறார். அந்த ரீதியில அதிதி தேவோபவ என்ற வேதம் சொல்லும்படியாக விருந்தாளிகள் வந்தா அவர்களை நல்லா உபச்சாரம் பண்ணுகிறார்கள். குணகரிஷ்டர்களா இருக்கிறார்கள். அப்பேற்பட்ட திருக்கோட்டியூர் க்ஷேத்திரத்துல எழுந்தருள் இருக்கின்ற அந்த எம்பெருமானை இவர்கள் தியானிக்கிறார். சில பேர் அந்த மாதிரி பண்ணாம அவர்கள் பாபிகளாக இருந்துட்டு இந்த மாதிரி, அதாவது எம்பெருமான் எதற்காக அவர்களை படைத்தான் என்று புலம்பரார் ஆழ்வார். நாவ காரியம் ந அகாரியம் பேர். ந அகாரியம் அப்படின்னா நவகாரியம் சொன்னோம் இல்லையா, நாவால் சொல்லாடாத அசத்தியங்களை எப்பொழுதுமே சத்தியம் வத தர்மம் சர என்கின்ற ரீதியில எப்பொழுதுமே சத்தியமே சொல்றாளாம். அப்பேற்பட்டவர்கள் நாவகாரியம் சொல்லிடாதவர், ஒரு காலம் சொல்லாதவர்களான ஸ்ரீவைஷ்ணவர்கள் அசத்தியங்களை எப்பொழுதுமே இவர்கள்
கூறமாட்டார்கள். அப்பேற்பட்டவர்கள் அகாரியம், நாவால் அகாரியத்தை அசத்தியங்களை சொல்ல இயலாதவர், சொல்லாத சிவைத்தவர்கள் அங்கே நித்திரிவாசம் பண்ணும் அவர்களே நாவகாரியம் சொல்லிலாதவர் நாடுறும் விருந்து ஒம்புவார். அங்க நாடுறம் விருந்தோம்புவார், நாள்தோறும் ஆதரித்து கொண்டும் தேவகாரியம் செய்து, தேவகாரியம் பகவத் சமாராதனம் பண்ணிக்கொண்டு வேதம் பயின்று வேத பிரதிபாத்தியனான சர்வேஸ்வரனை அவர்கள் அனுசந்தானம் பண்ணிக்கொண்டு, அதாவது வேதம் என்ன ஓதுகிறதோ அந்த விஷயங்களை இவர்கள் எப்பொழுதுமே சொல்லிக்கொண்டு அதெல்லாத்தையும் பண்ணிட்டே இருக்காளா. நாவகாரியம் சொல்லிலாதவர் நாள்தோறும் விருந்து ஓம்புவார், ஓம்புவார்னா ஆதரித்து கொண்டு தேவகாரியம் செய்து பகவத் சமாராதனம் பண்ணிக்கொண்டு வேதம் பயின்றவாள், அந்த கண்டாலே கண்டு அனுபவிக்கிறவர்கள் நித்தியவாசம் பண்ணுகிற திருக்கோட்டியூர் வேதம் பயின்றுவாள் திருக்கோட்டியூர். திருக்கோட்டியூர்ல மூவர் காரியமும் திருத்தும். மூவர் அப்படின்னா பிரம்மா, ருத்ரன், இந்திரம். இந்த மூவருக்கும் காரியம் அப்படின்னா மதுகைண்டவர்கள் கையில் நின்று வேதத்தை அந்த மீட்டு கொடுக்கையும் கபால விமோச்சனம் பண்ணுகையும் மகாபலி பக்கலில் நின்று ராஜ்யத்தை மீட்டுக் கொடுக்கையுமாகிய 3 காரியங்கள். இது எப்படி சொல்றது அப்படின்னா, நாம் பெருமாள் ஒருத்தருக்கு ஒவ்வொரு காரியத்தை கொடுக்குறார். மூவர் காரியம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒருத்தருக்கு அத மதுகைண்டவர்கள் கையில வேதத்தை மீட்டு கொடுக்கறது ஒருத்தருக்கு, அதாவது பிரம்மா. கபால மோச்சனம், ருத்ரன் கபால மோச்சனம் பண்ணுகையும் மகாபலி பக்கலில் நின்று இந்திரனுக்காக அவர் அபயம் கொடுக்கிற கையானது அங்க போய் யாச்சனம் பண்ணிது. அந்த மாதிரி 3 காரியங்களையும் திருத்தும் பெருமாள் எப்பேற்பட்டவர். திருக்கோட்டியூரில் நிற்கின்ற எம்பெருமான் எப்பேற்பட்டவர்னா திருத்தும் செய்த அந்த முதல்வன். ஆகா, பிரம்மா, ருத்ரன், அதே மாதிரி இந்திரனுக்கு ஒரு சகாயம் பண்ணின அந்த எம்பெருமான் திருத்தம் செய்த முதல்வனை சிந்தியாத, முதல்வன் அப்படின்னாலே சர்வ காரணபூதன், சர்வ காரணபூதனான அந்த எம்பெருமானை சிந்தியாத, அனுசந்தானம் பண்ணாத அப்படிப்பட்ட பாவகாரிகளை, பாவம் பண்ணும் அவர்களை படைத்தவன், சிருஷ்டித்தவன். எங்கனும் படைத்தாங்களோ, எந்த பிரயோஜனத்துக்காக அந்த எம்பெருமான் இவர்களை படைத்தானோ என்று புலம்பரார் ஆழ்வார். இதனால என்ன தெரியுது நமக்கு? திருக்கோட்டியூர்ல இருக்கின்ற ஸ்ரீவைஷ்ணவர்கள் எப்பொழுதுமே அந்த வேதம் என்கிற அற்புதமான கிரந்தத்தை அவர் ஓதுவார்கள். சதாச்சார சம்பன்னர்களாக இருக்கிறார்கள். அசத்தியத்தை அவர் எப்பொழுதுமே கூறமாட்டார்கள். இந்த மாதிரி அவள்னா இருக்கிறாளே, அந்த திவ்யதேசத்துல எம்பெருமானும் அவர்களை அனுகிரகம் பண்றார். இந்த எம்பெருமான் பிரம்மருத்ரன் இந்திரனுக்காக பலவிதமான சகாயங்கள் எல்லாம் பண்றார். அப்பேற்பட்ட அந்த முதல்வன் சர்வ காரணபூதனான எம்பெருமான் விஷயத்துல ஒருபோதும் நினைவில்லாம, ஒருபோதும் ஸ்மரிக்காம பாவம் பண்ணுகிறார்களே, அந்த பாவம் பண்ணுவர் அவர்களை ஏன் எம்பெருமான் சிருஷ்டித்தான், படைத்தான், என்ன பிரயோஜனத்துக்காக படைத்தான் அப்படின்றது இந்த பாசுரத்தினுடைய தாத்பரியம். இதுக்கு விசேஷமான தாத்பரியங்கள்லாம் கூட இருக்கின்றது. நாம் அதாவது ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்கும் பொழுது முதல்ல அந்த நாவகாரியம் சொல்லிலாதவர் அப்படின்னு சொல்லும் பொழுது முக்கியமாக நாம் என்ன பார்க்கணும் அப்படின்னா, நாவுக்கு அகாரியம் எப்பேற்பட்டது. இந்த சப்தங்கள் எல்லாம் நாரத்தளவிலே பரிவசிக்கும் சொல்லுவார். அத பொய் சொல்லுகை. பொய் சொன்னா அத பிறர்க்கு கிளேசாபகமான ஏத்துக்களை அது சொல்றதாம். ஆழ்வாரும் நாவாயிருண்டே நமோ நாரணாவென்னு அப்படின்னு சொல்றாரு. அந்த திருநாமங்களிடையிலே இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்ற. அனந்தாழ்வாரும் இந்த மாதிரி எல்லாம் பேசுற. நாம என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்லயே ஆழ்வார் அந்த அல்வழக்கொன்னுமில்லா அணிகோட்டியர்வான் அபிமானதுங்கன் செல்வனைப் போல திருமாலே நானும் உனக்கு பழபடியேன்
நல்வகையால் நமோ நாராயணாவென்ன நாமம் பரபரவி. பல்வகையாளன் பவித்திரனே உன்னை பல்லாண்டு கூறுவனேன்னு சொல்றாரே, அந்த எம்பெருமான் விஷயமாக இருக்கின்ற அந்த மந்திரங்களை உச்சாரணம் பண்ண வேண்டும். அதுதான் நாவகாரியம் சொல்லிலாதவர் வாழ்த்துவார் பலராக நின்றுள்ளே நான் மோனை அப்படின்னு சொல்ற. சிருஷ்டிக்கு பிரயோஜனம் என்ன அப்படின்னா திருநாமம் சொல்றதுதான். நாவுக்கு அகாரியம் அப்படின்னா அசத்தியம் சொல்லுகிறது. அந்த மாதிரி சொல்லாத பகவத் விஷயத்தை சொல்லணும். நாவகாரியம் அப்படின்னா பகவத் விஷயத்தை சொல்லணும், அசத்தியங்களை சொல்லக்கூடாது. திருவரங்க பெருமாள் ஆவியை அரங்கமாலை அழுக்குடம்பு எச்சில்வாயால் தூய்மையில் தொண்டனேன் நான் சொல்லினேன் தொல்லை நாமம் ஆவியேன் பிழைத்தவாறென்னு அஞ்சிலே கஞ்சல் என்ன காவி போல் வண்ணர் வந்து என் கண்ணுளே தோன்றினாரே. இவ்வளவு அழகான அந்த பாசுரங்களை நாம் அனுபவிக்கணும். அதாவது ஆவியை அழுக்குடம்பு எச்சில் வாயால், நம்ம வாயெல்லாம் எப்பேற்பட்டது அப்படின்னா எச்சில் வாய். எச்சில் வாயால் தூய்மையில் தொண்டனேன், மனசானது ரொம்ப தூய்மையா இருக்கணும். தொண்டை நான் சொல்லினேன், உன்னுடைய நாமத்தை நாம் சொன்னேன் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி அவனை பார்த்து நாம் நம்ம வாயால எம்பெருமானுடைய திருநாமங்களை சொல்ல வேண்டும். அதன் பிறகு இங்க நித்தியவாசம் பண்ணணும். சொல்லிலாதவர் நாடுறம் விரிந்தோம்புவான். நித்தியவாசம் பண்ணுகிற ஸ்ரீ வைஷ்ணவர்கள் அப்போது அமுது செய்ய எழுந்தருடன் ஸ்ரீ வைஷ்ணவர்களைப் போல ஆதரிப்பார்கள். எப்பேற்பட்டவர்கள் அப்படின்னா நம்ம இந்த காலத்துல பண்றது இல்ல. யாரனா வந்தா அவர்களை பார்த்து கூப்பிடணும், சுவாமி அந்தர்யாமி இங்க ஆகட்டும். அவர்களை கூட்டு அவர்களுக்கு அதிதி சத்காரங்கள்லாம் பண்ணி வர வேண்டும் என்று ஆதரித்து அவர்களுக்கு சாப்பாடு போட்டு இது மாதிரிலாம் பண்ணணும். அன்னதானமானது ரொம்ப உத்கிருஷ்டமான தானம் என்று நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக திருக்கோட்டியூர்ல அடியேன் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த தெப்போத்சவ சமயத்துல அநேகம் பேர் ததியாராதனை பண்றான். அவாவாடே ஸ்பான்சர் பண்ணி அவாவாடே டொனேஷன் கொடுத்து பல பேர் கேட்டிருக்கேன். அவ்வளோ ஆச்சரியமாக ததியாராதனை நடக்கிறதா திருக்கோட்டியூருக்கு திவ்ய தேசத்துல. முக்கியமாக தெப்போத்சவ சந்தர்ப்பத்துல பல பேர்களுக்கு இங்க அனுபவம் இருக்கும். இந்த மாதிரி இங்க சொல்லிலாதவர் நாடுகம் விருந்தோம்புவார் தேவகாரியம் செய்து இவர்களுக்கு உகப்பாக பகவத் சமாராதனம் பண்றது. அதாவது தேவகாரியம் அப்படின்னா எம்பெருமானுக்கு வேண்டியதை அவது செய்விக்கிறது. வேதம் பயின்னவாள் அப்படின்னு சொல்லும் போது பகவத் பாகவத கைங்கரியங்களுக்கு ஏகாந்தமான பிரதேசங்களை நெருங்க அனுசந்தித்து, அதாவது வேத பிரதிபாத்தியனான எம்பெருமான் அவனை நாம் அனுபவிக்கணும். கண்ணாலே கண்டு அனுபவிக்கிறவர்கள் இவர்கள். அதனால்தான் ஆழ்வாரும் ஒரு இடத்துல ஓத்தின் பொருள் முடிவும் இத்தனையே உத்தமன் பேர் ஏத்தும் சிரமறிவின் ஏழைகாள் ஓத்ததனை வல்லீரேல் நன்னு அதனை மாட்டீரேல் மாதவன் பேர் சொல்லுவதே ஓத்தின் சுருக்கு. வேதத்தினுடைய சாரம் என்ன அப்படின்னா மாதவன் பேர் சொல்லுவன். ஓத்தின் பொருள் முடியும் ஓதுன்னா வேதம். ஓத்தின் பொருள் முடிவும் இத்தனையே உத்தமன் பேரேத்தும். அந்த உத்தமனா ஓங்கி வளர்ந்த உத்தமன் பேர் பாடி இந்த ஆண்டாள் சாதிக்கிறபடி இங்க அவனுடைய பேரை நாம் சொல்ல வேண்டும். இதெல்லாம் அத திருக்கோட்டியூர் இங்கு திவ்யதேசம் நடந்ததுக்கு இவரை போல தம்மையும் அங்கீகரிக்க வேண்டும் என்று சொல்றார். மூவர் காரியமும் திருத்தம். அதன் பிறகு மூவர் காரியம் அப்படின்னா எம்பெருமான் அவர்களுக்கு வந்த ஆபத்துக்களை அபகரிக்கிறான். வேதாபகார குருபாதக தைத்திய பீடாது ஆபத் விமோசன. மது கைட்டவர்கள் கையிலே வேதத்தை பறிகொடுக்க அத்தை மீட்டு கொடுத்தான் எம்பெருமான். அதாவது குருவான பிதாவருடைய சிரச்சேதம் பண்ணுகையால் வந்த அந்த பாதகத்தை போக்கி கொடுக்கையும் அது யாருக்கு? ருத்ரனுக்கு. அதே மாதிரி மகாபலி
அவனுடைய அதாவது மகாபலி கிட்ட அந்த ஸ்ரீ மகாலட்சுமி எல்லாம் போயிட்டு அதற்காக எம்பெருமான் வாமனாவதாரத்தை எடுத்துண்டு திருவிக்கிரமனாக மாறி அந்த ஸ்ரீ அந்த மகாலட்சுமியை மீண்டும் அதாவது மீண்டும் இந்திரனுக்கு கொடுத்தான். அப்பேற்பட்ட மூவர் காரியமும் திருத்தம் முதல்வனை, முதல்வன் அப்படின்னாலே எம்பெருமான், சகல காரணபூதனான எம்பெருமான், அவனை சிந்தியாத அப்பாவகாரிகளை இப்பேற்பட்ட வாத்சல்யம், சௌலபியம், சௌசீல்யம் போன்ற குணங்களை உடைய அந்த எம்பெருமானை சிந்தியாத அப்பாவகாரிகளை, அதாவது இவெல்லாம் என்ன பண்றா அப்படின்னா, பெருமாள் எங்க இருக்க, பெருமாள் பேர் நாம் எதற்காக சொல்ல வேண்டும், அது சொன்னதுல நமக்கு என்ன வரும் அப்படி எல்லாம் அவள்லாம் என்ன பண்ற, போராடுற. அந்த மாதிரி இருக்கக்கூடாதா? இப்படி இவ்வளவு உபகாரம் பண்ண அந்த எம்பெருமானுடைய திருநாமங்களை அனுசந்தானம் பண்ணாம இருக்கிற பாபகர்மாக்களை படைத்தவன் எங்கனும் படைத்தான், எந்த பிரயோஜனத்துக்காக படைத்தான்? இதுல ஆச்சரியம். நம்ம எல்லாமே ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல பசங்களுடைய பேரை அதை கூப்பிடும் பொழுது நாம் நாராயணா கோவிந்தான்னு சொல்றோம். அப்படி கூட அவ கூப்பிடுறது இல்லையா? இதனால அவ்வளவு கஷ்டப்படுறார் ஆழ்வார். முதல்ல நம்மாழ்வார் சொன்ன ரீதியில முன்னீர் ஞானம் படைத்த முகில் வண்ணனை என்று அந்த ஜலஸ்தல விபாகமர வருஷிக்கும் அவன் சோம்பாதி இப்பல்லுருவையெல்லாம் படர்வித்த வித்தா உன் தொல்லுருவை யாரறிவார் சொல்லு என்கிற ரீதியில அந்த எம்பெருமானுடைய திருநாமங்களை நாம் எப்பொழுதும் கூற வேண்டும். அதுவும் திருக்கோர்த்தியூரில் எழுந்தருளிருக்கின்ற சௌமிய நாராயணனை நாம் சிந்திக்க வேண்டும், அதே மாதிரி ஸ்மரிக்க வேண்டும். யார் ஸ்மரிக்கலையோ, யார் நாமோச்சாரணம் பண்ணலையோ அவர்கள் எல்லாருமே பாபிகள், அப்பேற்பட்டவர்கள் இங்க வியர்த்தம் அப்படின்னு சொல்லி முதல் பாசுரத்தினுடைய தாத்பரியம். இரண்டாவது பாசுரமாக குத்தமின்றி குணம் பெருக்கி குருக்களுக்கு அனுபூலராய் செத்தம் ஒன்றுமில்லாதவன் கையினார்கள் வாழ் திருக்கோட்டியூர் தூத்தியே உலகுண்ட தூமணி வண்ணன் தன்னை தொழாதவர் பெத்த தாயர் வயிற்றினை பெரு நோய் செய்வான் பிறந்தார்களே. கதர்றார் ஆழ்வார். நமக்கு இந்த மனுஷ ஜென்ம கிடைக்கிறதுன்றது ரொம்ப ஆச்சரியம். நரத்தும் துர்லபல்லோக்கேன்னு சொல்றார். இந்த மனுஷ ஜென்ம இந்த பிறவி கிடைத்த பிற்பாடு நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, எம்பெருமானுடைய அனுகிரகத்துக்காக எப்பொழுதும் பிரயத்னப்பட்டுட்டே இருக்கும். அந்த மாதிரி இல்லாம எல்லாருமே இந்த காலத்துல எம்பெருமானை நினைக்காம இருக்கிறார்களே, அதை பத்தி சொல்றார். அதற்கு முன்பாக திருக்கோட்டியூரில் எழுந்தருளிருக்கின்ற அந்த பாகவதோத்தமர்களை பிரசம்சை பண்றார் பெரியாழ்வார். குற்றமின்றி, எந்த விதமான தோஷம் இல்லாதவர்கள். குற்றமின்றி அப்படின்னா சாஸ்திரம் என்ன சொல்றதோ அந்த சாஸ்திரத்துக்கு அனுகுணமான கிரியைகளை செய்து கொண்டு, அதாவது சாஸ்திரம் விதித்தவற்றை இவெல்லாம் செய்யறா. எது சாஸ்திரம் சொல்றதோ அது செய்யறது, சாஸ்திரம் எது சொல்லலையோ அது செய்யாம இருக்கின்றது. குற்றவிண்ணி குணம், சமதமாதி குணங்கள் முதலிய குணங்களை பெருக்கி அவர்கள் விருத்தி பண்ணி, குற்றமின்றி குணம் பெருக்கி குருக்களுக்கு அனுகூலராய். இதுதான் இன்றைய தினம் நமக்கு ஏற்பட்டது. நாதமுனிகள் சுவாமி தேசிகன் என்னுயிர் தந்தளித்தவரை சரணம் புக்கி ஆனடுவே அவர் குருக்கள் நிறவணங்கி பின்னருளால் பெரும்பூர் வந்தவள்ளன் பெரிய நம்பி ஆள வந்தார் மணக்கால் நம்பி நன்னெறியை அவர்க்கு உரைத்த உய்ய கொண்டார் நாதமுனி ஷடகோபன் சேனநாதன் இந்நமுத திருமகளென்று இவரை முன்னிட்டு எம்பெருமான் திருவடிகள் அடைகின்றேனே. இந்த பாசுரத்தை தினந்தோறும் நாம் அனுசந்தானம் பண்ண வேண்டும். பெரியோர்கள் இந்த பாசுரத்தை எப்பொழுதும் அனுசந்தானம் பண்ண வேண்டும் என்று நமக்கு விதிச்சிருக்க.
இதனாலே நமக்கு சகலவிதமான பாவங்களும். அதனால இதுல குருக்களுக்கு அனுகூலரா அப்படின்னு சொல்லும் போது அவர்களுடைய ஆச்சாரியர்கள், அந்த ஆச்சாரியர்களுக்கு அனுகூலராய், அனுகூலர் அப்படின்னா எந்த விதமான பிரதிபந்தகம் இல்லாம அவர்களுக்கு எப்பொழுதுமே அனுகூலமாய் இருந்து கொண்டு குற்றமென்னை குணம்பெருக்கி குருக்களுக்கு அனுகூலராய் சற்றம் ஒன்றுமில்லாத, சற்றம் அப்படின்னா பொறாமை, அசூய, அது ஒன்றும் இல்லாத அப்படின்னா ஒரு விதமான எப்பொழுதுமே அசூயாத்வேஷாதிகள் இல்லாதவர்களாய் அவர்கள் இருக்கின்றார்களா? யார் அப்படின்னா அங்க இருக்கின்றவர்கள். சற்றம் ஒன்றுமில்லாத வன் கையினார்கள் வாழ் திருக்கோட்டியூர். வன் கையினார்கள் அதாவது மிக்க அந்த கொடையுடைய அவர் இருப்பவர்கள் நித்தியவாசம் பண்ணுகிற திருக்கோட்டியூரில். அதாவது நல்ல குண விசிஷ்டர்கள், ஆச்சாரியனுடைய அந்த கட்டளையை எப்பொழுதும் பரிபாலிக்கிறவர்கள், காம குரோத லோப மோக மதமாச்சரியம் என்கின்ற அந்த துர்குணங்களுக்கு விதூரர்கள், இல்லாதவர்கள், உதார ஸ்வபாவத்தை உடையவர்கள், அந்த ஸ்ரீ வைஷ்ணவர்கள். இந்த இப்பேற்பட்ட ஸ்ரீ வைஷ்ணவர்களோட கூடியிருக்கின்ற அந்த அற்புதமான திவ்ய தேசம்தான் திருக்கோட்டியூர். அப்பேற்பட்ட அந்த எம்பெருமான் திருக்கோட்டியூர் துத்தி ஏழுலகுண்ட தூமணி வண்ணம் தன்னை தொழாதவர். ஏழுலகு சகல லோகங்களையும் அதாவது பிரளயம் கொள்ளாதபடி துத்தி அப்படின்னா அதை திரட பிடித்து துத்தி ஏழுலகு உண்டன் அமுது செய்த அந்த எம்பெருமான் தூமணி வண்ணன், தூயமணி பழிப்பற்ற எந்த அதாவது சுத்தமா இருக்கக்கூடிய நீலரத்னம் போன்ற வடிவை உடையவனான அந்த எம்பெருமான் துத்தி ஏழுலகு உண்ட தூமணி வண்ணன் தன்னை தொழாதவர். அந்த எம்பெருமானை தொழாதவர் அதாவது தலவணைக்கு கைகூப்பி ஏத்தரல்லார் திருதரால் தவமுடைத்து தரணிதானே என்று ஆழ்வார் சொல்லுகிற ரீதியில தூமணி வண்ணன் தன்னை தொழாதவர். யார் இப்பேற்பட்ட எம்பெருமானை, நீலரத்னம் போன்ற இருக்கின்ற எம்பெருமான், எங்க ஊர்ல திருப்பதியில திருமலையில ஜேஷ்டாபிஷேகம் நடந்துருக்கு. நேற்றைய தினம் அந்த எம்பெருமான் மலையப்ப சுவாமி வஜ்ர கவச்சத்தோட எழுந்தொழினார். இன்றைய தினம் முத்தங்கி, அதோல 5 மணிலேருந்து அந்த டிவி பார்த்தா அந்த எம்பெருமான் முத்தங்கியோட சேவை சாய்ப்பார். நாளைய தினம் சுவர்ண கச்சிதமான அந்த இதெல்லாம் அந்த கவச்சங்கள்லாம் அணிந்து கொண்டு எம்பெருமான் சேவை சாதிப்பான். இப்படி தூமணி வண்ணன் தன்னை தொழாதவர் சுவாமி தேசிகனும் தயாசப்தத்துல எம்பெருமானே ஹரிநீலமணி அப்படின்னு சொல்ற. இந்த மாதிரி அப்பேற்பட்ட வடிவை உடையவனை தொழாதவர் யார் அந்த எம்பெருமானை அங்கு சேவிக்க மாட்டார்களோ அவர்கள் எப்பேற்பட்டவர்னா பெத்த தாயர் வயிற்றினை, பெத்த தாய் தம்மை பெற்ற தாயாருடைய அந்த வயிற்றை பெரு நோய் செய்வான், மிகவும் நோவுபடுத்தைக்காக பிறந்தார்கள் அப்படின்னு சொல்றார். இது எப்படி இருக்குன்னா, எம்பெருமான் பிரளய காலத்துல இந்த லோகங்களை எல்லாம் உண்டான். அதுக்கப்புறம் அப்பேற்பட்ட எம்பெருமான் எதற்காக அத பிரளயம் செய்தான் அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். மாத்ரு கர்ப்ப வேதனம் அப்படின்னு சொல்றார். அதாவது தாயினுடைய வயிற்றை அவர்கள் அவ்வளோ கஷ்டப்படுத்தினார். இதுல ஆழ்வாரே யசோதா பிராட்டியோ இல்ல தேவகியை குறித்தோ என்ன நோன்பு நோத்தாள்களோ இவனை பெற்றவையுடையாள் என்னும் வார்த்தை எய்துவித்த இருடீகேசாமுடையனாயேன்னு சொன்னாலே, அந்த மாதிரி நல்ல குழந்தை பிறந்தா அந்த குழந்தை எப்பொழுதும் நாராயணன் அமோச்சாரணம் பண்ணிண்டே இருந்தால்தான் அந்த பெத்த தாய்க்கு ஒரு ஆனந்தம். இங்க ஆழ்வார்
பெத்ததாயர் வயிற்றினை பெருநோய் செய்வான். இது சாமான்யமான நோய் அல்ல, பெருநோய், ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுத்துறான் அப்படின்னு சொல்லி அதுக்காக ஏன் பிறந்தான் அப்படின்னு சொல்லி சொல்ற. இப்படி இந்த பாசனத்தினுடைய சாமான்யமான அர்த்தம். என்ன தோஷம் அப்படின்னு சொல்லும் பொழுது, குற்றமின்னி குணம் பெருக்கின்னு சொல்லும் பொழுது தோஷ குணஹானிகள். இதுல தோஷம் என்ன அப்படின்னா அகிருத்திய கரணம். அதே மாதிரி குணஹானி என்னன்னா கிருத்திய அகரணம். நாம் சங்கல்பம் சொல்லிக்கும் பொழுது அதான் கிருத்திய அகரண, அகிருத்திய கரண, கிருத்திய அகரண, பகவத் அவச்சார, பாகவத அவச்சார, சர்வாபச்சார நிவர்த்தியர்த்தம் சொல்லிக்கணும். இதம் ந குறியாத், வேதம் சொல்றது இது இது பண்ணக்கூடாது, இதம் குரு, இது விதி பண்றது. அந்த மாதிரி சாஸ்திரம் நமக்கு சொல்றது. சாஸ்திரம்னாலே வேதம் தான். அதில் விகிதத்தை செய்து நிஷேதத்தை தவிர்த்து அந்த மாதிரி இருக்கிற ஸ்ரீ வைஷ்ணவர்கள் அங்க இருக்கார். ஏன்னா ஸ்ருதி ஸ்மிருதிர் மமைவாஜ்ஞா எஸ்தாம் உல்லங்கிய வித்யதே ஆஜ்ஞாச்சேது மமத்ரோஹி மத்பக்தோபி நவைஷ்ணவகான்ற எம்பெருமானே சொல்ற. வேதத்திலையும் ஸ்மிருதி புராணாதிகள்ல இருக்கின்ற விஷயத்தை யார் செய்யவில்லை, யார் செய்யாதிருக்கிறார்களோ அவர்கள் என்னுடைய விஷ்ணு பக்தா, வைஷ்ணவனா இருந்தாலும் விஷ்ணு பக்தன் அல்ல அப்படின்னு சொல்ற. அந்த மாதிரி பகவதாஜ்ஞா ரூபமான சாஸ்திரத்தை அதிக்கிரமிக்க கூடாது. அது பகவன் நிகிரகத்துக்கு விஷயமாகும். இப்படி இருந்துள்ள குற்றமின்றி குணம் பெருக்கி அப்படின்னு சொல்லுவது சபதமாதி ஆத்ம குணங்களை மேன்மேலும் அபிவிருத்தியமாக்கி. ஆத்ம குணங்கள் எல்லாவற்றுக்கும் பிரதானம் என்ன? சமம், தமம். இது என்ன அர்த்தம் அப்படின்னா யாரையும் யாருடைய மனசையும் கஷ்டப்படுத்தக்கூடாது. நாம் அவ பேசாலும் நம்ம நிந்தித்தாலும் நம்ம பேசாம இருக்கணும். அந்த மாதிரி அந்த சமதமாதிகள் இவை இரண்டும் இதான் முதல்ல இருக்கு. ஆச்சாரியனானவன் இவனுக்கு அந்த திருமந்திராதிகள்லாம் உபதேசம் பண்றான். ஆகையால் சமதவங்கள் அப்படின்னா ஜாயமானம் புருஷம் எம்பஷ்யேத் மதுசூதனா சாத்விக சது வித்யேயா சவை மோக்ஷார்த்த சிந்தகா என்று சொல்லுகிற பகவத் கடாட்சத்தினால ஆச்சாரிய அங்கீகாரத்துக்கு முன்னே அது அங்குரம் பண்ணி ஆச்சாரிய உபதேசங்கள்லாம் பெற்றுக்கொண்டு அதன் பிறகு அவனுக்கு இப்பேற்பட்ட குணங்கள்லாம் வருதான். அப்பேற்பட்ட சமதம நியதாத்மா, அதாவது பொறுமைசாலிகள். திருக்கோட்டியூர்ல இருக்கின்ற அவர்கள் நல்ல பொறுமைசாலிகள் சொல்றார். அதன் பிறகு குருக்கள். குருக்கள் அப்படின்னா ஆச்சாரியர்கள் பகுவச்சனம். ஆச்சாரியனுக்கு அனுகூலராய் இருக்கிறது அப்படின்னா அனுகூலராய் என்று பலரையும் சொல்லுகையாலே அந்த தமதம ஆச்சாரியர்கள், அதாவது தேவ விவா ஆச்சாரியம் உபாசீத, தேவன் போல எம்பெருமானை போல ஆச்சாரியனை உபாசனம் பண்ணுங்கோ சாஸ்திரம் சொல்றது. அது மாதிரி பெருமாள் விஷயத்துல எவ்வளவு ஒரு அனுகூல பிரதிபத்தியோட இருக்கிறோமோ அந்த ரீதியில ஆச்சாரியன் விஷயத்துல நாம் இருக்க வேண்டும். அப்பேற்பட்டவர்கள் அங்க இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி குருக்களுக்கு அனுகூலராய் செற்ற பொண்ணுமில்லாதவன் கையினார்கள் அதா தேவுமத்தரையேன் குருகூர் நம்பி பாவிரிசை பாடித் திருவனே அப்படின்னு சொல்றாரே. அதாவது மதுர கொய்யாழ்வார் நம்மாழ்வார் விஷயத்துல அவர் தான் எனக்கு சர்வஸ்வம் சொல்ற. அந்த மாதிரி நாமும் இருக்கணுமா? இப்படி ஆஸ்திகோ தர்மசீலஸ்ச சீலவான் வைஷ்ணவ சுச்சி கம்பீரா சதுரோதீர சிக்ஷயித்ய விதீயத்தை என்றும் இந்த மாதிரி சாஸ்திரங்கள்லாம் சொல்றது. சற்றம் ஒண்ணுமில்லாத அப்படின்னா சற்றமாவது பொறாமை, அதாவது பர சமுர்த்தி, முன்னூத்தரை பார்த்து பொறாமப்படுறது. அவன் மேல் மேல அபிவிருத்தி அடைஞ்சிருந்தா அவனை பார்த்து பொறாமப்படுறது. அந்த மாதிரி இருக்கக்கூடாதான். சற்றம் ஒண்ணுமில்லாத வன் கையினார்கள் வாழ் திருக்கோட்டிய உதாரமான வன் கையினார்கள் அப்படின்னா உதாரமான சுபாவம். அவ கை சில பேர் சாதம் போட்டா நிறைய போட்டுடுவா, போரும் போரும் சொல்லலாம். சில பேருக்கு மனசே வராது, கொஞ்சமா தட்டுவா, போருண்டாப்பா இவ கையால சாப்பிட்டு போருண்டாப்பா அந்த மாதிரிலாம். ஆனா அங்க திருக்கோட்டியூருங்கிற திவ்ய தேசத்துல அவ்வளவு ஒரு உதாரமாக தெரியாதான் தான் பண்றாளா வன் கையினார்கள் அப்படின்னு சொல்லி. அதாவது ஒருவருக்கு ஒன்றை கொடுக்கும் இடத்தில் கொள்ளுகிறவன் சிறுமையும் கொடுக்கிறவன் சீர்மையும் பாராமல் கொடுக்கும். அவர்கள் எவ்வளவு கொடுக்குறானோ தெரியாது, எவ்வளவு சாப்பிட்றானோ தெரியாது. அப்பேற்பட்ட இந்த விஷயத்துல செத்தவன் கையினார்கள் வாழ் திருக்கு. இந்த மாதிரி இத்தேசவாசந்தானே இவர்களுக்கு வாழ்வு. நல்லார்கள் வாழும் நடிரங்க நாகனையாம்
இல்லாதோம் கைப்பொருளும் எய்துவான் ஒத்துடனே வேங்கடத்தை பதியாக வாழ்வீர்கள் பாம்பனையான் வார்த்தை என்னே. இப்படிலாம் ஆழ்வார் அனுபவிக்கிறாரு. அந்த திவ்ய தேச வாசம் எல்லாருக்கும் கிடைக்குமா? திருக்கோட்டியூருங்கிற திவ்ய தேசத்துல வாசம் பண்றா, திருவேங்கடவன் திவ்ய தேசத்துல வாசம் பண்றா, ஸ்ரீரங்கத்துல வாசம் பண்றா, காஞ்சிபுரத்துல வாசம் பண்றா. இதெல்லாம் நல்லார்கள் வாழும் நடிகரங்கனாகனையார். சுவாமி தேசிகனும் ரொம்ப ஆச்சரியமாக சொல்ற. துத்தி ஏழுலகுண்ட அப்படின்னு சொல்லும் போது பிரளய காலத்துல சகல லோகங்களையும் தன்னுடைய திருவயத்திலேயே வைக்கிற அந்த ஓரொன்றாக வன்னிக்கு அமுது செய்த அந்த எம்பெருமானுக்கு அமுது செய்த தூமணி வண்ணன் தன்னை. எம்பெருமான் எப்பேற்பட்டவன் அப்படின்னு சொல்லும் பொழுது அவன் நீலமணி வண்ணன் அப்படின்னு சொல்லும். அந்த ரீதியில எம்பெருமான் எழுந்தொழிருக்கான். அந்த திருவேணியை கண்டாலே நமக்கு ஒரு ஆச்சரியம். எப்படி அதான் மணியை கண்டால் நமக்கு ஒரு ஒரு வியப்பு, ஒரு ஸ்புருகை எல்லாம் வருமோ, அந்த மாதிரி எம்பெருமான் தூமணி வண்ணன். தொழாதவர் இந்த மாதிரி உபகாரம் பண்ணுகிற அந்த எம்பெருமானை யார் சேவிக்கவில்லையோ, இந்த எம்பெருமான் விஷயத்தில் மனசா வாச்சா கர்மனா என்று சொல்லுகிற ரீதியில அவன் விஷயத்தில் யார் அதாவது ஒரு விதமான பக்தியோ பிரபத்தியோ பண்ணாம இருக்கிறார்களோ அவர்கள் தொழாதவர் பெற்றதாயிரு வைத்தியனை. தன்னை பெற்ற அந்த தாயாருடைய உதரத்தை மிகவும் நோவு கொடுத்த பிறந்தார்கள். அதுதான் புலம்புறார் ஆழ்வார். பெற்றதாயர் வயிற்றினை பெருநோய் செய்வான் பிறந்தார்களே. பெருநோய் செய்வான் ஜனனீ கிருதார்த்தா அப்படின்னு ஆச்சரியமான ஒரு ஸ்லோகம் உண்டு. நாம் கூட பார்க்கலாம். நம்ம விஷயத்துல கூட நமக்கு நல்ல குழந்தை அந்த எம்பெருமான் விஷயத்துல ஈடுபட்டு இருந்தா, ஆகா நான் பெற்ற பிள்ளை ரொம்ப நன்னா இருக்கிறான் அப்படி. ஒருவேளை அந்த மாதிரி இல்லைன்னா வைத்து அடிச்சுப்பா, தாயார் வைத்து அடிச்சுப்பா. அந்த மாதிரி ஐயோ இந்த இப்பேற்பட்ட குழந்தையா நான் பெற்றேன் அப்படின்னு சொல்லுவான். அந்த மாதிரி கதறார் ஆழ்வார் இந்த இதுல. பெற்றதாயர் இவனால் ஒரு பிரயோஜனம் அவளுக்கு இல்லாமையாரே பிரசவ காலத்துல அவள் பட்ட வேதனையை இதுதான் சேஷித்து விடும் இத்தனை இறை அப்படின்னு சொல்லி மாத்திரு கர்ப்ப வேதனை மாத்திரம்தான் இங்க நடந்தது என்பதாக இந்த பாசுரத்தினுடைய தாத்பரியம். இந்த மாதிரி 2 பாசுரங்களை இன்றைய தினம் நாம் அனுசந்தானம் பண்றோம். மீதி பாசுரங்களை அடுத்த செஷன்ல நாம் பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாரிணே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.